ஷேய் பிரம்மா எல்லாம் 2ஆம் நம்பருக்காக ரோடை மூடுதான், குளத்தை மூடுதான், அவன் வீட்டு தெருக்காட்டுகளில் கல்லை பதிக்கான் அரசியல்வாதி. இதெல்லாம் கூத்த பார்க்கலையாப்பா? இதெல்லாம் பார்க்கல என்ன பார்க்க மாட்டிய? அது கரெக்டாக நடக்கும். நடத்த வேண்டிய நேரம் நடத்துவார். அப்போ நேரம் வீட்டுக்குள்ளே ஓடுவான், ஆடுவான், பாடுவான். புரியுதா? எல்லாமே உழைப்பு இல்லாமல் பூரா பேப்பரை வச்சு விளாண்டு டெய்லி ஒரு கிடாயை அறுத்து திங்க வீட்டில். அந்த பேப்பரை வச்சு தின்னு கொளுத்து மப்பேறி போய் திமிர்த்தனமாக போகிறான், திமிர்த்தனமாக வாரான். புரியுதா? அந்த பேப்பரை வச்சு டெய்லி ஆட்டுக்கறி என்ன, கோழிக்கறி என்ன, மாட்டுக்கறி என்ன பூரா உயிர் பலி அடித்து அந்த பேப்பரை வச்சு வாங்கி திங்கான். அப்போ அந்த பேப்பரை அச்சு அடிக்கான். புரியுதா? ஒரு ஆதார கார்டில் 100 கோடி, 200 கோடி, 500 கோடி இடம் கோடி கோடியாக வாசி எழுதி வச்சுருக்கான். வாசிக்கான் தெரியலையாப்பா? எவ்வளோ வாசிப்பு வெளியே விடுதான். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த 500 தாளை கணக்கை முடிக்க முடியலையா? 500 தாளை முடிக்க முடியலையா? மொத்தத்தில் குளோஸ் பண்ணுவார் ஐயா. மொத்தத்திலே பேப்பர் அடித்த, டெல்லியில் அடித்த பேப்பர் குளோஸ் அடிப்பார். அப்போ தான் உள்ளே மாட்டுவான், எல்லாரும் மாட்டுவான். இன்றைக்கி பேப்பர் கணக்கை சுப்ரீம் கோர்ட்டில் கணக்கு எழுதி முடிச்சிட்டார் ஐயா. பேப்பர் 500 தாள் சீக்கிரமாக குளோஸ் ஆகும், 500 தாள் குளோஸ் ஆகும், 200 தாள் குளோஸ் ஆகும், 100 தாள் குளோஸ் ஆகும், 50 தாள் குளோஸ் ஆயிரும், 20 தாள் 10 தாள் குளோஸ் ஆகிவிடும். புரியுதா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கணக்கு எடுக்க பலாயிரம் கோடி அச்சடித்த பேப்பரை வச்சு விளையாடுதான். அப்போ அந்த கணக்கு என்ன ஏதுன்னு நீதிமன்றத்தில் பார்க்கணுமா இல்லையா? ஒன்று உதாரணம் நாங்களே சொல்லுதோம்ப்பா. பிரம்மா கணக்கு சொல்லுதோம். சம்பளம் மாதந்தோறும் வேணும், எல்லாம் பட்ஜெட் போட்டு வச்சுருப்பீங்க. இதே பார்த்துட்டு போனால் பூமியை அழிச்சிருவான் நீதிமன்ற கோர்ட்டில். புரியுதா? அதே மாதிரி பூரா அதிகாரி நியமித்தோம் பூரா டெய்லி விடிஞ்ச உடனே அவன் சென்னை மெட்ராஸில் சட்டப்பேரவையில் தட்டி கொட்டு மேலே அடித்து இந்த பக்கம் அடித்து பிபி ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியது. தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்தாகி போய்கொண்டே இருக்குது. ஏற்கனவே இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கொட்டாரு பூரா லீவு. அதாட்டி கிடக்கு இப்போ அடிப்பான்டா அப்படின்னு அடிக்கான். புரியுதா? தெக்குபாளையம் ராஜபாளையம் குளத்தை முங்கின குளம் ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி அனைத்துமே எடுத்துக்கோ. குளத்தை முக்கி ரோடு போட்டானா? புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ கூத்தடிச்சு வச்சுருக்கான். அதான் சீக்கிரமாக கணக்கு விட்ட உடனே ஆஸ்பத்திரியை வேகமாக திறக்கணும், திறந்து பெட்டில் படுக்க போடணும், ஓட்டு முத்திரை போடுறவன, இல்லைன்னா இராணுவம் உள்ளே வந்து படுத்துருவான் அப்படிங்க. இராணுவம் வர்றது உறுதி. புரியுதா? அந்த இடத்த பூரா சுற்றி இராணுவம் உட்கார்றது உறுதி, இராணுவ இயந்திரம் கொண்டு வர்றது உறுதி. புரியுதா? அப்போ நேரம் அரசியல்வாதி ராஜபாளையம் பூரா சட்டையை அவுத்து விட்டு, வேட்டியை அவுத்து விட்டு, லங்கோடு போட்டு நடு வீதியில் தெக்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றத்துக்கு இழுத்து கொண்டு போவார். போடுற கணக்கு கோழி முட்டை கணக்குடா, கோழி முட்டை கணக்கு. புரியுதா? குளத்தை முங்கி அடிச்சிட்டியா? அடித்து 2 கால் கையை தூக்கி தோளில் தூக்கி போட்டு போகிறான் ராஜபாளையம். எப்படி? இதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதின்னு வச்சுருக்கான். வாய்ப்பு ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ எவ்வளோ அழிச்சானா? 224 எம்எல்ஏ முதலமைச்சர் மந்திரி வரைக்கும் எப்படி அழிப்பான்? நாக்கை 2 நாக்கை கடிச்சு விட்டு அழிக்கான். அழித்த மாதிரி அழிச்சிருவாரா? உன் பொண்டாட்டி பிள்ளைகளா ரத்தமாக கக்கி சாகும், ரத்தமாக கக்கி பூமியில் விழும், ரத்தமாக கக்கி போர் உள்ளார்ல 2 கையை தூக்கி காலை தூக்கி என் மோரையை பாருன்னு போறையில் அந்த கார் வண்டி கூட எரிச்சிருவார். முப்பட வானரப்பட மிலிட்ரி வரையில் எரிச்சிருவார். பத்தியாடா? ரோடு போடுற ரோடுக்கு இடைப்பட்ட ரோடுக்கு இன்னும் 4-5 ஆண்டு காலம் ஆகும்ட்டான். அப்போ பேப்பரை டெல்லியிலே முடக்கிட்டார். முன்னாடி வர முடிஞ்சா? அப்போ இதில் இவ்வளவு சோதனை பண்ணார்னா அப்போ டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை எவ்வளோ சோதனை பண்ணுவார், எவ்வளோ அள்ளுவார், எவ்வளோ சேட்டை பண்ணவனை ஈரக்கோலையை உருவார். உறிஞ்சிக்கோங்கடா, உறிஞ்சிக்கோ. கைலாசத்துக்கு முன்னாடி ரோடு 5 வருஷம் ஆண்டு காலத்துக்கு வராது. கஜானா பேப்பரை இன்னும் முடக்குவார். முடக்குன உடனே எல்லாரும் அரசியல்வாதி ரோடு போட்டது, குளத்தை முங்கி அடித்தது அப்படியே அல்வா மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க, குடும்பமே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ரோடு கான்ட்ராக்டர் போட்டால் 1000 கோடி போடுவான். ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டு போவான், 5 கோடி பாய் வாங்கிட்டு போய் அவன் பொண்டாட்டி பிள்ளையே அந்த பேப்பரை வச்சு வீசுவான். குடும்பமே வீசும், வீசி சாப்பிடுதா? அப்போ அதுக்கு தக்க தண்டனை வாங்கித்தானே தீரணும். அந்த தண்டனை போடுவார்.
அந்த நேரம் தூக்கி கொண்டு போயிடுவாங்க. கவலைப்படாதா. நல்ல இன்னும் ரோடு போட, குளத்தை முங்க வைக்க, விடிய உறங்காமல் உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் உட்காந்து யோசிங்கடா, யோசிங்க. அமைச்சர்கள் போடா முக்கால் சதி